இன்னைக்கு நம்ம கடையில் சண்டே அன்னைக்கு லேஸ் பேக்கெட் எல்லாம் தொங்க விட்டுட்டு இருக்கிறோம் பாருங்க. கடை ஃபுல்லாக பிங்கோ லேஸ் பேக்கெட்டு அடுத்தடுத்து தொங்க விட்டு என்ன எல்லாம் இங்கே நம்ம வெளியே தொங்க விடுவோம் எல்லா கடைக்காக நம்ம ஏன் உள்ளே போடுறோம்? நம்ம கடையை ஒரு டிஃப்ரெண்டாகுமோ எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு ஸ்டாக் இருக்கிறத தொங்க விட்டா தெரியுன்றனாலயா? என்ன குட்டிமா லேஸ் டப்பாக்குள்ள என்ன ஊதுபத்தி இருக்கு ஃப்ரீயா ஒரு பாக்ஸா நீங்க எடுத்தீங்கன்னா பாருங்க நண்பர்களே. மங்களம் தீபம் வந்து 10 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ. இது உள்ள எல்லாமே ஃப்ரீ. இதை வந்து என் பொண்ணு வந்து எல்லாமே எடுத்து அடிக்கிட்டு இருக்கு. சண்டே அன்னைக்கு சாப்பிட்டு நிம்மதியாக படுக்கலாம்னு நினைக்கிறோம். அன்னைக்கும் நமக்கு வேலை, பசங்களுக்கும் வேலை, எங்களுக்கும் வேலை. எனக்கும் தூக்கமாக தான் வருது. என்னமா பண்ணுறது? இங்கே எங்கள் கடைக்கிட்ட பாருங்க கிளைமேட் எதுவுமே சரியில்லை. மழை வர மாதிரி இருக்குங்க கிளைமேட்டு. என்ன பண்ணுறதே தெரியல. படுக்கலாம் போல் இருக்கு. ஒரு மணி நேரம் கேட்டை சாத்திட்டு படுத்துடலாமாமோ? இது சிப்ஸ் பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நெப்பட்டு பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு வந்துருக்குங்க. இது வந்து ஒரு பேக்கெட்டு 10 ரூபா. ஒரு பேக்கெட் விலை 10 ரூபா. 10 ரூபாய்க்கு ஒர்த்து தான். இந்த மண்டையும் பாவம் எங்களோட உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். என்னையா பண்ணுறது? அடுத்து வீட்டில் போய் என்ன குட்டிமா வேலை இருக்கு? வீட்டில் போய் என்னம்மா வேலை இருக்கு? சரி குட்டிமா. அதே மாதிரி கடைக்குள்ளே எலி ஒன்று இருக்குங்க. ஆனால் அது எங்கே இருக்குன்றது தெரிய மாட்டேங்குது நமக்கு. கரெக்டாக நான் காலையில் பார்த்தா இந்த ஃப்ரிட்ஜு கடியில் இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் சேல்ஸ், சண்டே அன்றைக்கி கொஞ்சம் சேல்ஸ் இருக்கும். ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. இந்த பை ஒன் கெட் ஒன் பிஸ்கெட் ஒன்று போட்டு விட்டாங்க நாங்கள் வீடியோவில். நல்லாவே மூவிங் ஆகிடுச்சுங்க. இப்போ பாருங்கள் ஸ்டாக்கே இல்லை. போர் பண்ணல. என்ன பண்ணுறேன்? இந்த அட்டைப்பட்டி எடுத்து போடலையா? எல்லாம் மண்டைய எல்லாம் ஒரே ஜாலி தான். கடைக்குள்ள கடை வச்சிருக்கவங்களுக்கு என்ன ஒண்ணா ஃபேமிலியோட சந்தோஷமா அனுபவிக்கிற ஒரு வேலைங்க. ஆனா இது கரெக்ட் தானே? சரி அம்மா, பழைய மாதிரினா நான் ஓப்பனா சொல்ல, நான் வண்டிக்கு போனா இப்படி எல்லாம் வீட்டோட ஒட்டிட்டு இருக்க முடியாது. எத்தனை மணிக்கு வருவேன்னு எனக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு வேலை. வண்டி வந்துருச்சு. இப்ப தண்ணி எடுக்கிற வண்டி வந்துருச்சு.